Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம tutorial videosல அடுத்த ஸ்டிட்ச் பார்க்க போறோம். இது வந்து நம்ம bullion knot மாதிரியே இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டிட்ச். இதுக்கு பேர் வந்து cast on stitch னு சொல்லுவாங்க. CAST cast on cast on stitch. ஸோ bullion knot எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு நார்மல் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதோட டாப் சைட் இங்கேருந்து த்ரெட் எடுக்கணும். நான் வந்து மறுபடியும் அதே ஹேண்ட் எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம bullion knot எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், ஒரு த்ரெட்டில் மட்டும் நாட் போட்டு சிங்கிளாக எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து இந்த டாப்ல இருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப bullion knot என்ன பண்ணுவோம், இங்கேருந்து திரும்ப நீடில் மேலே விடுவோம்ல, அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போது இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு பிளெயின் நீடில், இதில் த்ரெட் எதுவும் கொடுக்க வேணாம், இது ஒரு பிளெயின் நீடில். இந்த நீடில் இதுக்கு பக்கத்தில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டபுள் நீடில் இருக்கும். இது வந்து இந்த நீடிலுக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து bullion knotல நம்ம இப்படி சுற்றுவோம். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன நாட் மாதிரி போடணும். நம்ம பூ கட்டும்போது ஒரு நாட் பண்ணுவோம் பாருங்கள், பூ கட்டும்போது இப்படி தான் கட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி இது மாதிரி ரெண்டு ஃபிங்கர், இந்த ரெண்டு ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க, தம் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படியே டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளே விடணும். இப்படி விட்டு இந்த த்ரெட்டை இழுக்கணும். ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும் மறுபடியும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு தம் ஃபிங்கர் இங்கே வச்சுட்டு திருப்பிட்டு இந்த த்ரெட்டை வந்து கீழே இப்படி கொண்டு வந்துட்டு இழுத்துடணும். ஸோ இதே மாதிரி எத்தனை டைம்ஸ் வேணுமோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இப்போ நான் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி 2 டைம்ஸ் பண்ணிவிட்டேன். 3 4 5 6 7. அதே மாதிரி இப்போ நம்ம இது பண்ணும்போது சில நேரம் வந்து இப்படி இந்த இடத்துல நாட்டு விழுந்துடும். இப்படி விழுந்துட்டா ஒரு மாதிரி இப்படி சுருக்கும் போது இந்த மாதிரி வரும். இது வரக்கூடாது, ஃபுல்லாக டைட் பண்ணி இழுத்துக்கணும். 8 9 10. ஸோ எல்லாமே இந்த மாதிரி கோடாக வர மாதிரி இருக்கும். இந்த ஒரு சைடு வந்து இந்த மாதிரி மொத்தமாக த்ரெட்ஸ் இருக்கும். இதை வந்து இப்போ இந்த ரெண்டு நீட்லையும் சேர்த்து எடுக்கணும். இந்த த்ரெட்டை இங்கே கீழே நாட்டாக இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி இந்த ரெண்டு வச்சு பிடிச்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற நீடில் இப்படி ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. இப்படி எடுக்கும்போது அந்த பிளெயின் நீடில் ஃபர்ஸ்ட் வந்துடும், லூஸாக இருக்கும் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் வந்துடும். அடுத்தது இந்த நீடில் bullion knot மாதிரி இது ரொம்ப டைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் த்ரெட்டு நமக்கு. இதில் ஃபுல்லாக அப்படியே எடுத்து கொண்டு வந்துடுங்க. எடுத்துட்டோம்னா இதே மாதிரி த்ரெட்டு வரும். இதை வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே டைட் பண்ணி எடுத்துகிட்டே வரணும். இதை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெட்டல். ஃப்ளவர் பண்ணும்போது இது ஒரு பெட்டல், இதுதான் வந்து ஒரு ஸ்டிச். இது வந்து இன்னர் சைடு, இது அவுட்டர் சைடு. ஃப்ளவர் மாதிரி பண்ணும்போது பெட்டலோட அவுட்டர் சைடு இதுவாக தான் இருக்கணும். இது வந்து கீழே துணி கிட்ட போயிடணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. திரும்ப நீடெல்லாம் உள்ளே விட்டுடணும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிச். இதுவே வந்து நம்ம bullion knotல அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரலாம். 2 லைன் மட்டும் போட்டோம்னா லீஃப் மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸில் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டிச் இந்த மாதிரி தான். இதை நம்ம இன்னும் எப்படி விதவிதமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு இதில் பார்க்கலாம். பட் இப்போ வந்து நான் இது வந்து சிங்கிள் கலர் இல்லையா, இதில் டபுள் கலர் போட்டு பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதே ஸ்டிச் வந்து நான் டபுள் கலர் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டபுள் கலர் த்ரெட் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இங்கே ஆரஞ்சுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் குறைஞ்சிட்டு அடுத்து ஒயிட் வந்துடும். தெரியுதா, இந்த பக்கம் ஆரஞ்சாக இருக்கும், இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் கலர் த்ரெட்டில் போடும்போது இந்த லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நான் அந்த த்ரெட்டில் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த ஆரஞ்சு இருக்கிற இடம் கொஞ்சமாகவும் ஒயிட் இருக்கிற இடம் ஜாஸ்தி வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இதை வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். திரும்ப அதே மாதிரி நீடில் இந்த பக்கம் விட்டு கொஞ்சம் லாங்காக போடுவோம், அப்போ தான் வந்து இந்த ஷேட் கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல எடுத்துட்டு திரும்ப அடுத்த நீடில், செகண்ட் நீடில், பிளெயின் எம்டி நீடில் வச்சுட்டு இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி தான் பூ கட்டுற மாதிரியேவும் ஒரு 12 டைம்ஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன் நான், இதை கலர் தெரியணுங்கிறதுக்காக. டுவெல் டைம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இதில் உங்களுக்கு 2 கலரும் தெரியுது. கீழே ஆரஞ்சு இருக்குது, மேலே ஒயிட் இருக்குது. ஸோ இதை இப்படி ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணலாம்.
இதை இங்கே கரெக்டாக செட் பண்ணுறது தான் மீன். நல்லா வந்து டைட்டாக அட்டாச் பண்ணணும், நெருக்கமாக வரணும், இது தள்ளி தள்ளி வந்துடக்கூடாது. அண்ட் கவுண்ட், நீங்கள் இந்த லென்த் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணணும். புல்லியன் நாட்டும் சரி, இந்த கேஸ்ட் ஆன் ஸ்டிச்சும் சரி, அந்த கவுண்டிங் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். நீடில் உள்ளே போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல்லையே வந்து ரெண்டு ஷேட் கிடைக்கும் நமக்கு, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட். ஓகேவா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் ஃப்ளவர்ஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து இன்னும் வேறு விதமாக அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் இந்த ஸ்டிச்சுக்கான ஹோம்ஒர்க் மோட்டிவ் என்னங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இதை வந்து நான் இன்றைக்கி ஃப்ளவராக உங்களுக்கு போட்டு காட்டல, வெறும் ஸ்டிச்சாக தான் போட்டு காட்டியிருக்கேன். ஏன்னா வந்து இது ஒரு ஃப்ளவராக அப்ளை பண்ணால் எப்படி பண்ணலான்றத ஒரு வீடியோவாக, ஒரு ஃபுல் ப்ளவுஸ் வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அந்த மோட்டிவ் மட்டும் இப்போ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நான் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ, நம்ம நெக்ஸ்ட் டிசைனிங் வீடியோ இதே தான், இந்த ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இதவே அப்படியே ஹோம்ஒர்க்காகவே உங்களுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஸோ இதை வந்து இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க்காக அப்லோட் பண்ணுறேன் ப்ளாகில். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோடைய ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் நம்ம சீக்கிரமாக நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து இந்த கேஸ்ட் ஆன் ஸ்டிச்சை எப்படி ஃப்ளவராக கொண்டு வருது அப்படிங்கிறதே உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நம்ம டிசைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஆல் for watching. Bye.